சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த ஜக் மாதிரி இருக்கிற ரோபோட்க்கு எதிரில் நம்ம ஈவிலை வந்து கெத்தா நின்றுருக்கான். நம்ம ஈவிலை வந்து கேட்கறான், யாரா நீ என்னடா பண்ணிருக்கன்ற மாதிரி. அப்ப நம்ம ஷிரோட்டோரி வந்து அவனை அடிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆமா, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஓக்குக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் யாரு கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயிட்டு இருப்பான். சைட்ல அந்த ஸ்னைப்பர் ரோபோட் வந்து இவங்களை சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். இவன் பாட்டு கேஷுவலா நடந்து போயிட்டு இருப்பான். அந்த ரோபோட் இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கா பார்க்காம போறோம்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு குத்தும். அங்க ரெண்டு சைடும் அவன் வாயை மூன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அங்க அந்த ரோபோட் இருக்கிற கையில வச்சு அடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அது ஒரு பீம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடும். அங்க இருக்கிற பில்டிங்லாம் சதறிட்டு இருக்கும். நம்ம ஜிஜியே அங்க போயிட்டு விழுந்துருவான். சாரி, நம்ம ஈவிலை அங்க போயிட்டு மட்டையாயிடுவான். அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஷிரோட்டோரி வந்து ஈவிலைன்னு சொல்லிட்டு கத்திட்டே வர அந்த பொம்மை மிசைலா அடிச்சு விடும். சைட்ல அந்த ஸ்னைப்பர் ரோபோட் வேற நம்ம ஷிரோட்டோரியை ஷூட் பண்ணிடும். இங்க அந்த பொம்மை ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட ஷீல்டு, அதான் அந்த எலக்ட்ரிக் ஷீல்டை வச்சு நம்ம ஷிரோட்டோரியை கவர் பண்ணிட்டு அவங்க ஷாக் அடிச்சு கதறிட்டு இருப்பா. மறுபடியும் மிசைல் வேற அடிச்சு விடும். அவ்வளோதான், நம்ம ஷிரோட்டோரியும் அங்கே மாட்டையாயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொம்மையும் அந்த ஜக்கும் என்ன பண்ணுதுன்னா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொம்மை ரோபோட்லேருந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இறங்கி வருது. அந்த ஏலியன் தான் இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு போல. இங்கே இந்த ரோபோட் பேசிட்டு வர அங்கே நம்ம ஷிரோட்டோரி அவன் முடிய வச்சுட்டு அட்டாக் பண்ணுவா. அந்த டைம்ல என்ன ஆகுறான்னா இந்த ஸ்னைப்பர் ரோபோட் வந்து அட்டாக் பண்ணிடுது. கடைசியில் அந்த முடி வந்து அப்படியே கலைஞ்சு போக அங்கே பார்த்தா இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களும் ஸ்கேனிங்லாம் போட்டு பார்ப்பாங்க. எங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால மொத்த இடத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சம்திங் ஆர்ப்ஸை பற்றி என்னமோ பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன நம்மளுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டனலை காட்டுறாங்க, சாரி ட்ரைனேஜை காட்டுறாங்க. இந்த ட்ரைனேஜ்ல இருந்து நம்ம ஷிரோட்டோரி வந்து நம்ம ஈவிலை எப்படியோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறா. இந்த சைடாவது பரவாயில்ல 3 பேர். அந்த சைடு பார்த்தா நம்ம ஓக்கு ஒருத்தனை சுற்றி 5 பேர் நின்று இருப்பானுங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஒரு திறந்த வெளியில வந்து பிளாஸ்ட் நடக்குது. யாருக்குடா பிளாஸ்ட் விடுறாங்கன்னு பார்த்தா வேற யாருக்கும் இல்லை, நம்ம ஓக்குக்கு தான் பிளாஸ்ட் விடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஓக்கும் சும்மா இல்லை, அங்கே இருக்கிற ஒரு ரோபோட்டுக்கு வாயிலே ஒரு உதைய போட்டு தெறிக்க விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் 90 மைல் வேகத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்க ஒரு ரோபோட் வந்து அங்கே மிசைல் மலையாக பொழிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஓக்கு அதுக்கு 4-5 அடியை போட்டு கை காலை செதற விட்டு ஓட மறுபடியும் இந்த சைடு ஒன்று அடிக்க வரும். அதுக்கு ஒரு உதவியை போட்டால் பின்னாடி எவனை பிளாக் பெல்ட் வாங்கின ஒரு ரோபோட் வந்து தெரிக்க விடும். நம்ம ஓக்கும் டாச் பண்ணிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டு இருப்பான். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு உதவியை வாங்கிட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் என்ன பண்ணுறான்னா தரையோட வச்சு ஒரு குத்த போகும். நம்ம ஓக்கு எஸ் ஆயிட்டு மறுபடியும் அடிக்க வருவான். அது ஒரே குத்துல நம்ம ஓக்குவை பறக்க விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கு இங்கே மூச்சு வாங்கிட்டு இருக்க அந்த பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷேடோ ஒன்று தெரியும். அந்த ரோபோட்டும் ஃப்ரீஸாவோட ஸ்டைலில் நடந்து வந்துட்டு இருக்கும். அண்ட் கைஸ், யாருக்கெல்லாம் ஃப்ரீஸாவை தெரியும், டிராகன் பால் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. இங்கே நம்ம ஓக்கோ வந்து இந்த ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அங்கே அந்த ஃப்ரீஸா மாதிரி இருக்கிற ஏலியன், சரி நம்ம இதை ஃப்ரீஸா ஏலியனே வச்சுப்போம், இல்லை ஃப்ரீஸானே வச்சுப்போமா. இந்த ஃப்ரீஸாவும் அட்டாக் பண்ணுற மாதிரி போக அப்போ என்ன வரான்னு பார்த்தா அந்த பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட் வந்து நம்ம ஓக்குக்கு வாயே ஒரு குத்து. இதுக்கப்புறம் அடி பொலி போடுன்ற மாதிரி போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கோம் நம்ம ஓக்குக்கு. அங்கே பள்ளிகளெல்லாம் சதுரம். இதுக்கப்புறம் என்ன வரான்னு பார்த்தா இந்த ஃப்ரீஸா வேற என்ன பண்ணோம்னா அது மேலே கை கூட வச்சிருக்காது, ஜஸ்ட் அதோட கையை தான் க்ளோஸ் பண்ணும். இங்கே நம்ம ஓக்கு அப்படியே நஞ்சிருவான் நடுவில், லைக் ஃபோர்ஸ் ஃபீல் மாதிரி வச்சு அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஓக்கு வந்து மட்டையை கிடக்க அங்கே அந்த ரோபோட்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பேசுவாங்கன்னா இவன் அந்த சர்போஸ் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அந்த பைப்பில் தான் கோத்து விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். போக கதையாக பார்ப்போம். இந்த ஏலியன்ஸ்க்கு வந்து நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் வந்து வீக்னஸ் போல. ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஒயரையை கையாக வச்சிருந்த ரோபோட் வந்து நம்ம ஓக்கு 4 சைடும் இழுத்து பிடிக்குது. இந்த சைடு வந்து இந்த செர்போவோட கன்னை இப்படி தானே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளாக் பெல்ட் ஏலியன் வந்து நம்ம ஓக்கோட நீங்களே பார்த்துக்கோங்க வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஓக்கு கிட்ட இருந்த ஒரு பந்தையும் எடுத்துருவாங்க. பால் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஓக்கையும் சேர்த்து கூப்பிட்டு போக பார்ப்பாங்க. அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க அப்படியே பொறுமையாக நடந்து போக இங்கே அந்த ரோபோட் கை சதுறது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்மளுடைய கப்பா வந்து காப்பாத்திருச்சு. இதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். கப்பாவும் சண்டை போட தயாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நிற்க அவங்க எனக்கு டைம் இல்லைப்பா நம்ம அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்மளோட கப்பாவும் அதோட நார்மல் ஃபார்முக்கு வந்து போயிட்டு நம்ம ஓக்குவை பார்ப்போம். அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மோமோ வந்து மெய்ட் கஃபேல இருப்பா. அங்கே பார்த்தா மணி வந்து 9 தாண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம மோமோவும் டைம் ஆயிடுச்சு நான் வரட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு கதவு திறக்க பார்ப்பா. கதவு லாக் ஆகிருக்கும். சரி கதவு லாக் ஆகிருக்குன்னு திரும்பி சொல்லலான்னு பார்த்தா அங்கே எல்லார் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மூஞ்சை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ கேவலமாக இருக்கும். அவனுங்களும் அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டு பாய பார்ப்பானுங்க. நம்ம மோமோ வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விட்டுருவா. இதுக்கப்புறம் அந்த சொட்ட தலையன்களும் அப்படியே வந்து கையை கும்பிடுற மாதிரி வச்சுட்டு பவரை யூஸ் பண்ணி நம்ம மோமோவை அப்படியே பின்னாடி தள்ள பார்ப்பாங்க. நம்ம மோமோ அவள் பவரை யூஸ் பண்ணி அடிச்சு விடுவா. அவனுங்க அங்கே பறந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவானுங்கன்னு பார்த்தா கையில் கிடைக்கிறதுல தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம மோமோ வந்து அதை தடுக்க முடியாம திணறிட்டு இருப்பா. இந்த டைம்ல அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம மோமோ செவுத்தோட செவுத்தாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோவை அழிச்சு பிடிக்க நம்ம மோமோவோட பவரெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அவனுங்க பார்த்தா ஒரே யூனிஃபார்ம்ல சொட்டத்தால எனக்கு கும்பலாம் நிற்பானுங்க. அவனுங்களும் இந்த மாதிரி செர்போவோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே வமோலாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வமோலாவை எழுப்பானுங்க. இதுக்குள்ள வமோலா எதுக்கு வர நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க என்னமோ ட்ரில்லிங் மிஷின் மாதிரி வச்சு அட்டாக் பண்ண போவேன். அங்கே எல்லாருமே செதறிட்டு இருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அதெல்லாம்
என்னோட பொருட்கள் அதெல்லாம் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு நம்ம செருப்பை வந்து நின்றுருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல இங்க நம்ம செருப்பை வந்து அவங்களுக்கு நேரம் எதிர்த்து நின்றுருப்பான். கையில ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி குத்த வந்து என் கூட சண்டை போடணுவான். அவங்க 2 பேரும் அந்த அயன் பாக்ஸை வச்சு அது தலையில வைக்க பார்த்தா அந்த சொட்ட தலைவன் வந்து மறுபடியும் இன்னொரு செருப்போ ரோபோட் ஆயிடுவான். இப்போ இங்க நடக்கிறது எதுவும் உங்களுக்கு எப்படி புரியாம இருக்கோ அதே மாதிரி நம்ம மோமோக்கும் புரியாது. இப்போதான் நம்ம செருப்பை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நம்ம செர்போ ரோபோட்ஸே இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு எனிமி வந்து இவங்க பிறக்கிறப்ப இருந்த டேட்டாவை மாற்றி விட்டதுனால இப்போ எல்லாம் சொட்ட தலைவனுங்களாம் வந்துட்டானுங்க. அதே மாதிரி நம்ம செர்போ கிட்ட இருந்ததெல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க அப்படின்னு இவன் கதை சொல்லிட்டு இருக்க நம்ம மோமோ வந்து அப்புறம் பேசிக்கலாம் இப்போ சண்டை போடலான்னு சொல்லிட்டு சண்டையில் இறங்கிடுவாங்க. அப்படியே கும்பலாக பாஞ்சு வர இங்கே இந்த 2 செர்போ ரோபோட்டும் ஒரு ரோபோட்டை பிடிச்சி 2 குத்த நம்ம மோமோ வந்து அந்த சொட்ட தலைவனையும் ஒரு செர்போ ஆக்கிடுவா. அதுக்கப்புறம் இவனுங்க 3 பேரும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் தடுக்க நம்ம மோமோ வந்து ஒவ்வொருத்தனையா அந்த சொட்ட தலைவன்லேருந்து செர்போ ரோபோட் ஆக்கிட்டு இருப்பா. இங்க செர்போ ரோபோட்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுவானுங்க ஒரு குரூப் மாதிரி. அதுக்கப்புறம் கேங் வார் மாதிரி 2 சைடு அடிச்சுப்பாங்க. ஒரு சைடு சொட்ட தலைவங்களும் இன்னொரு சைடு செர்போ ரோபோட்ஸ்களும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேல சீலிங்ல பார்த்தா ஸ்டார் ஃபிஷ் டேங்க் கிளீனர் கலந்த மாதிரி ஏதோ ஒரு கர்மம் மேல சீலிங்ல ஒட்டிட்டு இருக்கும். நம்ம மோமோவும் செர்போ கிட்ட சொல்லுவா மேல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம செர்போ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். பட் அந்த அட்டாக் அது மேல விழுந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன வரானா நம்ம செர்போக்கு ஹெட் ஷாட்டே விழும். அது எதை வச்சு அடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. இது பட்டதுக்கு அப்புறம் என்ன வரான்னு பார்த்தா நம்ம செர்போவோட கேவலமான மூஞ்சி அந்த கேவலமான மூஞ்சி மாதிரி ஆயிடும். இது அதுக்கப்புறம் செர்போ இவங்களை அட்டாக் பண்ண வரும். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வந்த செர்போவை இன்னும் 2 செர்போ சைடில் அயன் பாக்ஸ் வச்சு சரி பண்ணா மறுபடியும் சைடில் சரி பண்ண அந்த செர்போக்கு 2 அடி விட மாண்டையில அது என்ன பண்ணோம்னா மறுபடியும் அந்த கேவலமான மூஞ்சி கண்ட்ரோல் எடுத்து நடுவில் சரியான செர்போக்கு வாயிலே அடி. அதுக்கப்புறம் நம்ம மோமோ சேரெல்லாம் தூக்கி அடிச்சு பார்ப்பா. பட் அதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்போதான் நம்ம செர்போ வந்து சொல்லுவான் அந்த மான்ஸ்டர் நம்மள வேற டைமென்ஷன்லேருந்து அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம அட்டாக் பண்ணால் அது மேலே அட்டாக் விழாது. ஆனால் அதை அட்டாக் பண்ணால் நம்ம மேலே அட்டாக் விழும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் செர்போ வந்து சொல்லுவான் உங்களோட பேரநார்மல் அட்டாக்ஸ் தான் அவங்க மேலே விழும் அப்படின்ற மாதிரி. பேரநார்மல் அட்டாக்ஸ்னால் நம்ம மோமோவோட சைக்கிக் பவர்ஸ் அந்த மாதிரி அட்டாக்ஸ். நம்ம செர்போ வந்து நாங்கள் கீழே இருக்கிறவங்கள பார்த்துக்குறோம் நீ அந்த மான்ஸ்டரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இங்கே இவங்க மாற்றி அடிச்சுக்கிறத தான் காட்டுறாங்க. நம்ம மோமோ வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை இவங்க டைமென்ஷனுக்கு இழுக்க பார்ப்பா. கஷ்டில் அது பெரிய பிளாஸ்ட்டாக விட்டுருக்கோம் எல்லாருக்கும். இப்போ வந்து சொல்லுவான் அவன் பவரை வச்சு அவனை இந்த டைமென்ஷனுக்கு இழுக்கிறது கஷ்டம். ஸோ அவனை அந்த டைமென்ஷன்லேயே அட்டாக் பண்ண பாருன்னு சொல்லிட்டு இங்கே இந்த டேங்க் கிளீனர் மான்ஸ்டர் வந்து இங்கே நம்ம மோமோவை அடிச்சிருது. நம்ம மோமோ இங்கே கதறிட்டு இருப்பா. இந்த சைடு எல்லா செர்போ ரோபோட்ஸையும் அது அதோட மூஞ்சி மாதிரி ஆக்கி எல்லாத்தையும் செர்போ ரோபோட்ஸ்குள்ளேயே சண்டை போட விட்டுரும். நம்ம மோமோ கதறிக்கிட்டே இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நம்ம கிராணி வந்து பவர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணுறப்போ அது கூடவே சேர்த்து எஃபெக்டிவாக ஒரு வேர்டை சொல்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும்ல அந்த மாதிரி. எக்ஸாம்பிளாக நம்ம கிராணியாக பேட்டில் நெஸ்ஸின்னு எழுதி அந்த பஞ்சிங் பேக்கில் ஒரே அடி நெஸ்ஸின்னு கத்திக்கிட்டே அது எங்கேயோ பறந்து விழும். நம்ம மோமோக்கு அந்த ஞாபகம் வர இந்த சைடு பார்த்தா எல்லாரும் நம்ம மோமோவை தாக்கிறதுக்கு வராங்க. நம்ம மோமோவை அந்த மான்ஸ்டர் வந்து தொங்க விட்டுருக்கு. நம்ம மோமோ ஞாபகம் திரும்பி வந்த மாவீரன் அப்படின்ற மாதிரி கையை ஹார்ட் ஷேப்பில் வச்சு ரசங்கன் போடுவா. ரசங்கன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேர் நருட்டோ பார்த்துருக்கீங்க? முதல்ல நருட்டோ பார்த்துருந்தாலும் கமெண்ட் போட்டு விடுங்க. இது மாங்கா பேனலில் ரசங்கன் மாதிரி இருக்கிறதுனால நான் ரசங்கன் சொன்னேன். அப்புறம் அனிமேஷனில் ரசங்கன் வரலன்னா அப்புறம் என்ன வந்து கேட்கக்கூடாது ப்ரோ என்ன ப்ரோ மோமோ ரசங்கன் போடுவான் நீங்கள் அப்புறம் ஏன் போடலன்னு. அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் செதறி போய் கீழே வந்து கிடக்க அங்கே நம்மளோட செர்போ ரோபோட் வந்து அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை காட்டுவான். அந்த மான்ஸ்டரும் அப்படியே அதோட கையை மோமோ கிட்ட கொண்டு போக நம்ம மோமோ மோயி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரசங்கன் போட்டு அந்த மான்ஸ்டர் ஒரு வழியாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மோமோ அந்த டேங்கர் ஃபிஷ் மாதிரி இந்த மான்ஸ்டரை காலி பண்ணதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா அந்த மான்ஸ்டர் மாற்றின செர்போ ரோபோட்ஸ் தான் மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவானுங்க மறுபடியும் நம்ம மோமோவை வந்து அட்டாக் பண்ணலான்னு வருவானுங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து செர்போ என்ன பண்ணுவோம் இவங்க எல்லாத்தையும் அமுச்சுட்ருவோம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மோமோவும் காயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க நம்ம மோமோ வந்து செர்போ கிட்ட கேட்பா வாங்கிட்டு எந்த டிவைஸ் இல்லையா இந்த மாதிரி காயத்தை சரிப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டாங்கம்மான்னு. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து செர்போ கிட்ட கேட்குறா உனக்கு அவங்க யாருன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு. நம்ம செர்போவே சொல்லுவான் எனக்கு தெரிஞ்ச அவனுங்க 666 ஏலியன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செர்போ வந்து சொல்லுவான் அவனுங்க ஏதோ வார்ப்பை யூஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ வார்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம செர்போ வந்து சொல்லுவான் நம்ம அவங்க லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வார்ப்பை யூஸ் பண்ணி தான் வந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செர்போ வந்து சொல்லுவான் ஆனால் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரதுக்கு கண்டிப்பாக எர்த்தில் ஏதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியானை வச்சு தான் அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்மிஷன் மீடியானா லைக் ஒரு பிளேஸ் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு புரியும். லைக் ஒரு பிளேஸ் அந்த மாதிரியே வச்சுக்கோங்களேன். வார்ப்னா ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறது அது ஸ்பேஸ் ஒரு ஷார்ட்கட் ரூட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே டீப்பாக போனோம்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாகிடும். இப்போ நம்ம செர்போ வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான் பிரமிடுன்னுவான். நம்ம மோமோ ஷாக் ஆகிட்டு பிரமிடா அங்கே மம்மிஸ் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செர்போ இப்போ ஒரு குண்டு தூக்கி போடுவான். தப்பு. அங்கே வந்து எதுக்கு ஒருத்தவங்களை வைக்கிறாங்கன்னா அங்கேருந்து வார்ப்பை யூஸ் பண்ணி வேற ஒரு ஹை லெவல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற பிளானட் அனுப்பதான் அங்கே பிரமிடில் டெட் பாடிஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த மாதிரியான ஒரு கதையை எங்கே கொண்டு வந்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க கதையில். அதுக்கப்புறம் செர்போ வந்து கேட்பான் ஜப்பானில் அந்த மாதிரி பிரமிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம மோமோ ஜப்பான் பிரமிட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் ஜப்பானில் இருக்கிற அந்த பியூரல் மவுண்ட்ஸ் பற்றி நம்ம மோமோ சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து கேட்பா, அப்படி அவங்க வார்த்தை யூஸ் பண்ணி தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம பேசுறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செர்போ வந்து சொல்லுவான், அவங்க எங்களோட டேட்டாவை திருடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோமோ என்ன பண்ணுவான், அந்த சொட்டத்தலையன் சொன்னதை நினச்சி பார்ப்பான். அதான் மொமோலோக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதை நினச்சி பார்த்ததுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து செர்போ கிட்ட கேட்குறா, உங்களை மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அதில் ஏதாவது பொண்ணு ஒரு கைது மாதிரி இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. இப்போ செர்போ வந்து சொல்லுவா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம மோமோவும் ரொம்ப சேடாக இருப்பா இதை கேட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம செர்போ முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானா, நம்மள அட்டாக் பண்ண மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம மோமோ இதை தான் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கிளம்புவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோ போகிறப்ப நம்ம செர்போ வந்து நானும் அவங்க கூட வரேன், என்னையும் கூட்டு போ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். மோமோ அதெல்லாம் கண்டுக்காம அடுத்ததெல்லாம் உன்னை பார்த்தனா பார்த்து வச்சே பொழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவள் பண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. மோமோ டைமை பார்த்தா மணி 10:41. இதுக்கப்புறம் நான் வெளில போக முடியாதான்னு சொல்லிட்டு நேராக ஒரு கிளப்புக்கு போவாங்க. வேற வழி இல்லை, நம்ம மோமோ வந்து செர்போ கிட்ட ஹெல்ப் கேட்டு 2 பேரும் அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேரும் உள்ளே இருந்து பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அந்த டைமில் வெளில இருந்தவன் என்ன பண்ணுறான், கண்ணாடியை பார்த்து தலைவாரிட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகுறான்னா, நம்ம கிழிஞ்ச வாய்ப்பை வந்து அவனை கண்ட்ரோல் எடுத்துருது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம செர்போ என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த டைமில் என்ன ஆகுறான்னா, அந்த கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா வெளில இருந்தவன் தான். அவன் வந்து தெரியாமல் நீங்கள் எழுதி கொடுத்த ஃபார்மை லைட்டாக அழிச்சிட்டேன் அப்படின்னுவான். என்னடா அழிச்சான்னு பார்த்தா வேணுன்ட்டே போட்டு அப்படி கிறுக்கி வச்சிருக்கோம் அந்த பேய். உள்ள இவங்க 2 பேரும் பேசுறத கேட்க, என்ன 2 பேர் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்துடுறான் அப்படியே. பட் உள்ள நம்ம செர்போ மோமோ அதே மாதிரி ஒரே ட்ரெஸ்க்குள்ள போயிடுறாங்க. உள்ள வந்தவன் என்ன பண்ணுவான், நேராக நம்ம செர்போ பார்த்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லி கேட்பான். சிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஃபன்னான விஷயம்லாம் நடக்கும், அதெல்லாம் அனிமையில் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன வரானா, நம்ம மோமோ வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த கட்டை வர வச்சு அவன் பாக்கெட்டில் இருந்த கண்ணாடியை வந்து மூடிடுவா. ஸோ இப்போ அந்த கிழிஞ்ச வாய்ப்பைக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஆகிடும். நம்ம செர்போ அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லுவான். அதுக்கு அவன் தெரிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம மோமோ வந்து சொல்லுவான், அவன் அப்படி பண்ணிட்டு இருந்தப்போ அவனோட பாக்கெட்டில் வந்து அந்த ரைக்கோ இருந்த கண்ணாடியை பார்த்துருப்பா நம்ம மோமோ. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பா. கண்ணாடியை எடுத்து வேலையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா, நம்ம மோமோ வந்து இப்போ சொல்லுவா, நான் உன்னோட ட்ரெஸ் கடையில் இருந்தப்போ உன்னோட செஸ்ட்டில் என்னமோ இருந்ததுப்பா தம்பி, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம செர்போவும் அதை அவனோட ராடுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், நீ இதுக்கு முன்னாடி யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காலையில் வந்ததுக்கப்புறம் இவங்களும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. நம்ம மோமோ வந்து செர்போ ஒரு வண்டியில் வச்சு அப்படியே தள்ளிட்டு போவா. போய் பார்த்தா நம்ம மோமோக்கு சரியான ஷாக்கு. என்னடானா நம்ம ஜிஜி அப்புறம் ஷிரோட்டோரி அப்புறம் நம்ம ஓக்குவெல்லாம் வந்து என்னமோ மார்ச்சரியில் இருக்கிற டெட் பாடியை வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மோமோ வந்து அவங்கள பார்த்து தான் காட்டுறாங்க. நம்ம மோமோவும் எல்லாரையும் பார்த்து வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓக்கு இருக்கிற அந்த இடத்த போயிட்டு பார்ப்பா. அதை எடுத்து பார்த்தா வேற என்னமோ ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம கப்பாவும் வந்து சொல்லுவான், அதுதான் ஓக்கு வந்து தோக்கடிச்சது, அது இவ்வளோ நேரம் உயிரோட தான் இருந்தது, ஆனால் இப்போ தான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ என்ன பண்ணுவான், நேராக அந்த ஆக்டோபஸ் இருந்த ரோபோட்டில் போயிட்டு கையை விட்டு அந்த கோல்டன் பால் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் ஓக்கு எங்கன்னு கேட்டு போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஓக்கு வந்து படுத்துருப்பா. நம்ம மமோலா வந்து என்னமோ பண்ணிட்டுருப்பா. நம்ம மோமோ செம்ம காண்டாயிட்டு போயிட்டு மமோலாவை தள்ளி விட்டு போயிட்டு ஓக்குவை பார்த்தா பையனுக்கு வாய் ஃபுல்லாக பைப்பெல்லாம் சொறி வச்சிருப்பாங்க. என்னடானா நம்ம ஓக்குக்கு வந்து அவனோட லங்ஸில் வந்து இப்போது பிளட்டு போயிருக்கு. ஸோ அதனால் ஒழுங்காக மூச்சு விட முடியாது. ஸோ அதுக்கு தான் பைப்பை சொருவி இருக்காங்க. அதே மாதிரி அவனுக்கு ஹார்ட்டோ இப்போ மிஷினை வச்சு தான் ஒர்க் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வரானா, நம்ம மோமோ வந்து வமோலாவும் அந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ஏலியன் நினச்சிட்டு இருந்திருப்பா. அவகிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா, அவனோட உண்மையான உருவத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, நம்ம மோமோ வந்து சொல்லுவா, இந்த மாதிரி வமோலா இங்கே அனுப்பி வைக்கப்பட்ட ஸ்பைன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து எடுத்த பாலை காமிச்சு, இதுவும் உங்ககிட்ட இருக்கிற பால் மாதிரியான சேம் தானே, அப்போ நீ அவங்க கூட சேர்ந்து வந்தானு சொல்லிட்டு கார்னர் பண்ண ட்ரை பண்ணுவா. நம்ம வமோலா வந்து அந்த கைது சூட்டை வர வச்சு நம்ம மோமோவை அடிச்சுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் வெளில ஓடி போய் பார்த்தா நம்ம வமோலா வந்து அந்த கைது சூட்டில் நின்றுருப்பா. நம்ம மோமோவும் சரியான கண்டாக்ட் இனிமேல் உன்னை பார்த்தோன்னா கொண்டுருவான்னு சொல்லிட்டு நல்லா திட்டி அனுப்பிச்சு விட்ருவா. அங்கே வமோலா போனதுக்கப்புறம் இங்கே நம்ம மோமோ வந்து அழுதுட்டு இருப்பா. நம்மளோட செர்போ வந்து கேட்பான், அவன் நம்மளோட எனிமி அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம மோமோ நான் அவனும் அழுவலன்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம செர்போ வந்து சொல்லுவான், உங்களை மாதிரி மனுஷங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம செர்போ முக்கியமான மேட்டருக்கு வருவான். அதாவது இப்போ அந்த ஏலியன்ஸ்னால எர்த்தோட கிராவிட்டி ஃபீல்டை தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து பிரமிட் மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தேவை. ஆனால் ஜப்பானில் வந்து அந்த பியூரல் மவுண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் அவங்களோட பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷிரோட்டோரியும் நம்ம ஜிஜி எழுந்து தான் காட்டுறாங்க. அவங்க எழுந்து ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிரோட்டோரியை வந்து சைக்கோ தான் நம்ம கிராணி எங்கன்னு சொல்லி நம்ம மோமோ கிட்டே கேட்குறா. நம்ம மோமோவும் அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, அவங்க கிட்ட ஃபோன் வேறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்தது இவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம மோமோ வந்து ஈவிலையை பற்றி கேட்பா. நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், அவன் வந்து ப்ராமிஸ் பிரேக் பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வமாலாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மோமோ வந்து சொல்லுவான், அந்த ஏலியன் அப்படி சொன்ன விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு. நம்ம ஜிஜி வந்து வமலாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். வமலா இதை சொல்லலை, அவள் பேசுகிறது நம்மளுக்கு புரியவே புரியாது, அப்புறம் எப்படி ஒரு ஏலியன் சொன்னதை நம்பி நம்ம வமலாவை சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பான். இவங்க வந்து நல்லா சத்தம் போட்டு கத்திட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம ஓக்குவே அவன் வாயில இருந்த பைப்பை கழட்டிடுவான். அது அவனுக்கு ஒழிச்சிருக்கும். பட் இவங்க சண்டை போடுறாங்களே, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கப்பவே மயங்கிடுவான். இவங்க ஓக்குவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஓக்கு வாயில பைப்பை சொல்லிவிட்டு இவங்க வெளில போய் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளில போய் பார்த்தா எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. என்னடா செருப்பு வருவான்ல, அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஷிரட்டோரி வந்து மோமோ கிட்ட கேட்பா, இவங்க கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறான்னு மட்டும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ வந்து சொல்லுவா, அவனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஷிரட்டோரி வந்து செர்ப்போ கிட்ட கேட்குறா, எதுக்கு அவங்க ஓக்கோவோட கோலி குண்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செர்ப்போ சொல்கிறத நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவே சொல்லிடுறேன். அதாவது அந்த ஏலியன்ஸ்க்கு வந்து எர்த்தை இன்வைட் பண்ணணும், அதாவது கைப்பற்றணும். அதே மாதிரி இந்த ஏலியன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி இவங்க வந்து நம்பர்ஸில் கம்மியாக இருப்பானுங்க, அதாவது மிஞ்சி போனால் 6-7 பேர் அப்படி தான் இருப்பானுங்க. ஸோ இவனுங்க இப்படி ஒரு அட்வான்ஸ் பார்ட்டின்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஃபோர்ஸ், அதாவது ஒரு படை மாதிரி தேவைப்படும். இப்போ அந்த மெயின் ஃபோர்ஸ் எர்த்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து இவனுங்க செர்ப்போ கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் ஆட்டையை போட்டு நம்ம ஓக்கோட கோலி உண்டை ஃபஸ்ட் ஆட்டையை போட்டிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாரோட எனர்ஜியும் சேர்த்தா அது கண்டிப்பாக ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஓகேவா? பட் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போதைக்கு வெறும் ஓக்கோவோட கோலி குண்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதை வச்சு அவங்களால அந்த மெயின் ஃபோர்ஸை வர வைக்க முடியும் இடத்துக்குள்ளே. அவ்வளோதான் இப்போ நம்ம செருப்பை வந்து சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே அவுட் ஆஃப் தி கேலக்ஸியில் காட்டுறாங்க. பார்த்தா பெரிய பெரிய ஸ்பேஸ் ஷிப்ஸாக வந்து நின்றுருக்கும். இந்த பேனலே பார்க்க கொடூரமாக இருக்கும், அதே மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம செருப்பை வந்து சொல்கிறான், அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே அந்த மெயின் ஃபோர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆளுங்களோட வேலை என்னதுறானா, அந்த ஏலியன்ஸ்லாம் வந்து இந்த மெயின் ஃபோர்ஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்கள அடித்து போட்டு நம்ம ஓக்குவோட பந்தை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம ஷிரட்டோரி வந்து எப்படி அவங்கள 5 நாளில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். நம்ம செருப்பு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல வருவான். நம்ம மோமோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் அவங்கள தோக்கடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. நம்ம செருப்பை வந்து சொல்லுவான், நீங்கள் தலையில் நின்று தண்ணி வேணால் குடிக்க முடியும், அவங்களால தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மோமோ வந்து நம்ம கப்பா கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி உன்னோட ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு கிராண்ட்மாவை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கப்பா வந்து சொல்லுவான், அது வந்து லூட்ரஸோட ஷிப்பு, நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ வந்து கேட்பா, அவனால் லூட்ரஸ் கிட்ட கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கப்பா வந்து சொல்லுவான், அவனை கூப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம், ஏதோ அன்றைக்கி நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் அவன் இடத்துல இருந்தான் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம செருப்பை வந்து கேட்குறான், லூட்ரஸ் இங்கே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோமோ ஏன் அவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். இப்போ தான் நம்ம செருப்பை வந்து லூட்ரஸ்க்கு ஹைப் ஏற்றுவான். அதாவது நம்ம லூட்ரஸ் வந்து கேலக்ஸி ஓவர் ரொம்ப ஃபேமஸ், அதே மாதிரி தலைவன் ரொம்ப பவர்ஃபுல் வேறு. அவன்லாம் வந்து கேலக்ஸியில் பறந்துக்கிட்டே இருக்கிறவன், அதே மாதிரி அவனை பார்க்குறதே ஒரு மிராக்கிள்னே சொல்லி அவனா அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம மோமோ அப்போ தான் யோசிச்சுட்டு இருப்பா, அப்படிப்பட்ட ஆளையடா மூஞ்சி மேலே எட்டி வலிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செருப்பை வந்து என்னது மூஞ்சியில் வலிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மோமோ இந்த 5 நாளில் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம செருப்பை வந்து சொல்லுவான், முதல்ல நம்ம இங்கே இருக்கிறது டேஞ்சர், அவங்க எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம், அதனால் முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம செருப்பை வந்து சொல்லுவான், பல காலங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு பேஸ் ஒன்று வச்சுருந்தோம், அங்கே போகலாம், அது சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த வீட்டை ரோபோட்டாக மாட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம மோமோ வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரை பண்ணுவாள். அது வந்து ஒரு சைக்கிள் ஆகிடும். அது சைக்கிளாக அந்த பிரச்சனை இல்லை, இவன் அதை சைக்கிளாக இருந்தெல்லாம் எல்லாமே பெருசாக இருக்கும். அங்கே நம்ம ஓக்கோட உசுறு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சும்மா நம்ம மறுபடியும் நம்ம மோமோ வந்து மாற்றி விட எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு அங்கே நம்ம ஓக்கோட உசுறு தான் தொங்கிட்டு இருக்கு. இந்த தடவை அந்த சைக்கிள் வந்து ஒரு பூனை ஆகிடும். அந்த பூனை வாயில நம்ம ஓக்கோ இருப்பான். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷிரட்டோரி போயிட்டு கை வச்சு மாடிஃபை பண்ணுவாள். நம்ம ஷிரட்டோரி அப்படியே இமேஜின் பண்ணுவாள், அப்படியே ஓக்கோ கூட காரில் ஒரு டேட் போகிற மாதிரி. அப்படியே இவங்க கேக் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஸ்டார்ஸை பார்த்துட்டு லாஸ்ட்டாக கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த சைடு அந்த வீட்டோட நிலமையை காட்டுறாங்க. பார்த்தா அந்த காரி கேக்கு அப்புறம் ஒரு லிப்ஸ் இருக்கும். அந்த லிப்ஸில் நம்ம ஓக்கோ வந்து மாட்டிகிட்டு இருப்பான். அவன் ஏற்கனவே சாவர நிலமையில தான் இருக்கான். இவங்க பண்ணுற அலப்புறையில் செத்துருவான் போல். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம கப்பா போயிட்டு கை வச்சு சிம்பிளாக ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், ஒன்றும் இல்லை, இருக்கிற வீட்டுக்கு ஒரு 8 கால் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு வீல் வச்ச மாதிரி இமேஜின் பண்ணுவார். அதுவும் ஒரு வெஹிக்கல் மாதிரி ரெடி ஆகிடும். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஒரு போஸ்ட்மேனெல்லாம் காட்டுறாங்க. அவரும் நேராக வந்து மெயிலை கொடுக்கலான்னு பார்த்தா வீடே காணும். வீடு பார்த்தா ஹைவேஸை வேகமாக போயிட்டுருக்கு. உள்ளே பார்த்தா எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க, ஏன் வண்டியை இப்படி ஓட்டுறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வண்டியை கொண்டு போயிட்டு ஒரு நடுக்காட்டில் பார்க் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறாங்க.
அதுக்கப்புறம் எங்கயா நீ சொன்ன பேஸ்மெண்ட்டை காணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம செருப்பவும் அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓரம் எடுத்து போடுப்பா அப்படின்னு நம்ம ஜிஜி கிட்ட சொல்ல நம்ம ஜிஜி எடுத்து ஓரம் போட்டால் அது பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வழி மாதிரி அடியில் போகும். அதுக்கப்புறம் நம்ம மோமோ செருப்போ அப்புறம் நம்ம கப்பாலாம் கீழே போக பார்த்தா திடீர்னு நத்த மாதிரி இருக்கிறதுலாம் பறந்துகிட்டே வந்து நம்ம மோமோவையும் செருப்பையும் அட்டாக் பண்ண பார்க்கும். நம்ம மோமோவும் கத்திட்டு இருப்பா, ஐயோ ஒன்றை நம்பி வந்து வேலையை பார்த்து விட பார்த்தலையா அப்படின்ற மாதிரி. திடீர்னு அதுல இருந்து ஒரு நத்தை வந்து லைட்டு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த டேங்க் கிளீனர் மான்ஸ்டர் மாதிரி ஒன்று கேவலமாக இருந்ததுல அது வருது. இப்போதான் நம்ம செருப்பை வந்து சொல்கிறான் இது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, அதாவது இதெல்லாம் வெறும் ஹாலோகிராம் தான், இவங்களுக்கு ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாரோட கண்ணையும் ஸ்கேன் போட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லா மான்ஸ்டரையும். எல்லாரும் ஒவ்வொரு சைஸில் நின்றுப்பாங்க, அது எல்லாம் ஹாலோகிராம் தான். அதை வச்சு தான் நம்ம ஆளுங்க இப்போ ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் அப்படியே அந்த ஷெல்டருக்குள்ளே தான் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் மாங்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங்னா இவங்க அடிக்க மாட்டாங்க, அடி வாங்கிட்டு அவுட் ஆகிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம சிரட்டோரை பிடிச்சி வாங்குவாங்கன்னு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கிராணி போட்டுக்கு முன்னாடி நம்பர் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க போல. எமர்ஜென்சினா கால் பண்ண நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணால் நம்ம கிராணி தங்கியிருக்கிற இடத்துலேருந்து யாரும் வேலை செய்கிறவங்க எடுத்து பேசியிருப்பாங்க போல. கிராணி வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இப்போ நம்மளால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பாவும் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி நான் போயிட்டு நம்ம குட்டி கப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை எடுத்துட்டு கிளம்பிடுவான். அப்படியே நைட்டு காட்டுறாங்க. நம்ம மோமோவும் தூங்கிட்டு இருக்க திடீர்னு ஏஞ்சிருவா. ஏன்னா மணி 10 அப்போ அந்த கிழிஞ்ச வாய்ப்பை வந்து இவளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும்ல. ஸோ இவனும் வந்து போயிட்டு தனியாக உட்காந்து காதை பொத்திட்டு இருப்பா. நம்ம ஜிஜிக்கு தூக்கம் வராது போல். அவனும் ஏஞ்சி வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த சி எனர்ஜி அவனோட கைக்கு வர வச்சு அப்படி நம்ம மோமோவோட காதை மூடிடுவான். ஸோ நம்ம மோமோக்கு எதுவுமே கேட்காது. ஸோ அவனால் நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படியே இந்த சைடு நம்ம ஓக்குவா காட்டுறாங்க. அவன் பார்த்தா பட்னா ஏஞ்சிடுவான். ஏஞ்சிட்டு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி சைடில் பார்த்தா அவனோட பாடி கீழே இருக்குது, இவன் ஆவியாக நின்றுருக்கான். அதாவது நம்ம ஊக்கு வந்து சாவில் இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு நடந்திருக்கு அப்படின்றாங்க, அது உண்மையாக என்னன்னு தெரியல. அவனும் இந்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அவன் பாடியை விட்டு வெளில வந்து அவனுக்கு பின்னாடி வால் மாதிரி ஏதோ அவன் பாடியோட கனெக்ட் ஆகிருக்கு. இவன் போயிட்டு நேராக நம்ம மோமோ ஜிதியும் பார்த்து அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நின்றுறான். என் மனசுடைஞ்சு நின்றுட்டு இருப்பான் போல. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுறான்னா இவன் இப்படி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க திடீர்னு நம்ம கப்பா வந்து எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. நம்ம ஊக்கு ஷாக்கில் இருக்க இங்கே 2 பேரும் பொறுமையா நல்லா தூக்கண்டா அப்படின்ற மாதிரி ஏஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம கப்பாவும் என்னப்பா இதே மாதிரி தூங்குறதா தான் பிளானா, நம்மளுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓக்கும் போயிட்டு மோமோ கிட்ட என்ன 3 நாள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். பிகாஸ் நம்ம ஊக்கு வந்து எதுவும் தெரியாது இல்லையா, இவன் தான் இப்படி பத்தப்படுகையாக இருப்பானே. அதுக்கப்புறம் இவங்களும் பேசிட்டு வாங்கடா ட்ரைனிங் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஓக்கும் வந்து ஷாக்கில் இருப்பான். என்னடா இவங்களால தான் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், நம்மள இவங்களால பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளில போய் பார்த்தா நடு காட்டில் வீட்டை இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு சரியான ஷாக் என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃபோர்ஸ் வரதை பற்றி பேசிகிட்டு இருக்க நம்ம ஓக்கு வந்து புரிஞ்சுக்கிறான், சரி நம்ம இல்லாத டைமில் நிறைய விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஊக்கு வந்து கண்ணில் வச்சுட்டு இருப்போம், இது ஜெலஸ் ஆகிறதுக்கு டைம்லன்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் மெச்சரான ஆள் போல, சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் டர்போ கிரானியும் தேடிட்டு இருக்கான். பிகாஸ் அவங்களால மேபி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது அவங்க வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க பட்ன ஃபோன் அடிக்குது. இவனும் கத்தி கூப்பிட்டு பார்க்குறான் மோமோ ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இவனும் ஃபோனை போயிட்டு அப்படியே எடுக்கலான்னு போக பட்ன அப்படியே அந்த ஃபோனுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு போயிடுறான். தான் நம்ம ஊக்கு வந்து இப்போ லேண்ட்லைனில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். போகிற வழியில் நிறைய பேர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சத்தமாக கேட்டுட்ருக்கு. நம்ம ஊக்கு வெளில வந்தால் நம்ம கிராணி ஏதோ ஏலியனை பிடிச்சி பிறந்துட்டு இருக்காங்க. நம்ம கிராணியை பற்றி இன்னும் நம்மளுக்கு முழுசாகவே தெரியல என்ன கதைன்னு. நம்ம ஓக்குவோம் என்ன எல்லோட இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்கே நம்ம டர்போ கிராணி வந்து மோமோவை திட்டிட்டு இருக்கோம், அவள் ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. நம்ம கிராணியை வந்து அவளுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே அந்த டர்போ கிராணி பேசிகிட்டு இருக்க மிஸ் சைக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஓக்கு வந்து கூப்பிட்டு இருக்கான். நம்ம கிராணியை வந்து அப்படியே அவளோட விரல மறக்கி அப்படியே இப்படி ஒரு ஸ்கேனிங்கை போட நம்ம ஓக்கு இருப்பான். நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கிராணி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கிராணியும் நீ செத்துட்டியா இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஓக்கு ஒன்று சொல்லுவான், நீங்கள் சீக்கிரமாக அங்கே கிளம்பி வாங்க, நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கீழே அந்த ஸ்பிரிட்டா இல்லை அது ஏலியனான்னு தெரில, அது இவங்களை அட்டாக் பண்ண வரும். கிராணியும் இது வேறு நோய்னு சொல்லிட்டு அந்த சீல் பண்ணுற பேப்பரை வந்து கையில் எடுப்பாங்க. அதை வச்சுட்டு இருக்க பட்னா அந்த டார்க் கலர் க்ளவுட் மாதிரி ஏதோ சம்திங் அது வந்து நம்ம சைக்கோவை அப்படியே அதை நம்ம கிராணி அப்படியே கவர் பண்ணுது. நம்ம கிராணியும் புலம்பிட்டு இருக்காங்க, இந்த லேண்டோட காடோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அத்தை பேனல் அந்த ஏலியனோ ஸ்பிரிட்டோ வச்சு சதறுது. இப்போ கிராணியும் சீனாக போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம கிராணியும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த லேண்டோட காடுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டர்போ கிராணி வந்து ஒரு மெசேஜை போடுறதுக்கு நாங்கள் பிஸியாக இருக்கோன்னு சொல்லிட்டு வைக்கிறத விட்டுட்டு இவங்க சீரியஸாக சண்டை போடுற டைமில் என்னோட சிப்ஸில் கை வைக்காத உன்னை கொண்டுடுவேன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அந்த வீட்டில் இருந்த அந்த பாட்டியும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருந்த ஈவில் ஸ்பிரிட் அழிச்சதுக்கு. அது ஒரு ஸ்பிரிட் தான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் வந்து என்ன நடமன்றதை சொல்கிறான், அதான் அந்த ஏலியன்ஸ் வந்து 3 நாள் எர்த்தை இன்வைட் பண்ண போகிறத சொல்கிறான். அதுக்கு நம்ம கிராணியும் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த லேண்டோட காடுக்கு வந்து தேங்க் பண்ணுமா அடுத்த 3 நாளைக்கு இந்த மாதிரி அவங்க பவர் வாங்கினதுனால. ஸோ வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம கிராணியும் முதல்ல நீ உன்னோட பாடிக்குள்ளே போ, ஏன்னா உனக்கு பின்னாடி இருக்கு பார்த்தியா வால் மாதிரி ஒன்று, அது மட்டும் உன்னோட பாடியிலேருந்து கட் ஆச்சுன்னா செத்துருவ மகனே நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. நம்ம ஓக்குவோம் இதை நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிராணி வந்து சிரிச்சிட்டு இருக்கோம், நீ செத்துட்டினா என் பவர் எனக்கு மறுபடியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கிராணி வந்து சொல்லுவாங்க, அவன் செத்துட்டாலும் பவரும் அவனோட சேர்ந்து செத்துருமாங்களே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒழுங்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் நம்ம டர்போ கிராணி வந்து எப்படி அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் டர்போ கிராணியும் நம்ம ஓக்கோ வந்து அந்த ஒயருக்குள்ளே போக சொல்லுவோம். நம்ம ஓக்கவும் போக ட்ரை பண்ணுவான். பார்த்தா அந்த ஒயர் வந்து அவனை ரிப்பல் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம கிராணியும் உனக்கு ஸ்பைரல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவனே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகமே ஸ்பைரல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஓக்கு அதை ஒழுங்காக புரிஞ்சிக்காம அவன் பண்ணு சுற்றிக்கிட்டே என்னால் ஸ்பைரல்ஸை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நேராக போய் முட்டுவான். அந்த கரண்ட்டும் தூக்கி அடிச்சிடும் பையில. அதுக்கப்புறம் தான் நம்ம கிராணி வந்து புரியிற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க. அதாவது கரண்ட்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே அந்த ஸ்பைரல்ஸ். நம்ம ஓக்கு வந்து அதை டேரெக்டாக அதில் போயிட்டு உள்ளே போகாமல் அது கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். இதுதான் இப்போ மேட்ரு. நம்ம ஓக்கவும் ட்ரை பண்ணுவான், போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளில வந்துடுவான். பட் டர்போ கிராணி வந்து சொல்லுவோம், நீ அது கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், உனக்கு என்னோட பவரை பற்றி தெரியும்ல, என்னால் 100 km/h ஸ்பீடில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓக்கு வந்து கேட்பான், அது ரொம்ப ஸ்லோவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு செகண்ட்ல இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. நம்ம கிராணி வந்து சொல்லுவா, இப்போதைக்கு நீ கேபிள் வழியாகவே போ அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம கிராணி வந்து சொல்லுவாங்க, இந்த ஸ்பைரல் பவரை வந்து நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்பைரல் மோஷன்ஸ் அப்புறம் மூமெண்ட்ஸ் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எனிமி உங்களோட பவர்ஃபுல்லாக இருக்கிறப்போ இந்த பவர் ஆஃப் ஸ்பைரல்ஸை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓக்கும் வந்து நேராக கேபிளில் பூந்து ஒரு வழியாக இங்கே வந்துருப்பான். அங்கே பார்த்தா ட்ரைனிங் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஜிஜியும் மோமோவும் அவங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு பிளாஸ்ட் ஒன்று விடுவாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காடுறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ எல்லோரும் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஊக்கும் வந்து ஒரு வழியாக அந்த காடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான். அங்கே அவனும் எப்படா இதுக்கப்புறம் போதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான், எதுவும் இருக்காது. இவனும் சரி இந்த வாழையை பின்தொடர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போக கரெக்டாக அவங்களுக்கு பின்னாடி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க வீட்டில். இங்கே வீட்டுக்குள்ளே இவங்களும் இந்த செர்ப்போட கம்யூனிகேட்டரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த டெலிபதி பண்ண முடியுது, மேப்பு அது இதுன்னு இருக்குது. இவங்களும் அதை வச்சு நல்லா பிளான்லாம் போட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் எல்லாரும் அவங்கவுங்க மூவ்ஸ்க்கு வந்து பேர்லாம் வச்சுருக்கீங்களா, ஏன்னா ஒரு தடவை நம்ம கிராணி வந்து சொல்லியிருக்காங்க, அதை அந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றிலாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக சண்டை போட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பிளாங்க் ஸ்பேஸ் ஆகிடுது. பார்த்தா அந்த ஏலியன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே டோக்கியோ டவருக்கு பக்கத்தில் நிறைய யூஎஃப்ஓலாம் பறந்துட்டு இருக்கு. நம்ம மோமோ என்னலாம் யூஎஃப்ஓ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம செர்ப்பமா அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா திடீர்னு அங்கே வீடு பிளாஸ்ட்டு. என்னடான்னு பார்த்தா இவங்க பார்த்துட்டாங்க போல். எல்லாருமே பிளாஸ்ட் விட்டு நின்றுருப்பாங்க. அந்த ஃப்ரீஸா ரோபோட்டை தவிர மற்ற எல்லாருமே நின்றுருப்பாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அங்கே அந்த ஏலியன்ஸ்லாம் வீட்டை பிளாஸ்ட் பண்ண, இங்கே நம்ம கப்பாவும் ஷிரட்டோரையும் வந்து அவங்களுக்கு பிளாஸ்ட் விடுவாங்க. அதையும் நம்ம கப்பாலாம் 3 பேருக்கு அட் அ டைமில் அடிப்பார். 2 நம்ம கப்பாவும் இந்த வெட்டிக்கிளி ரோபோட் அடித்து பார்க்க விட இன்னொரு ரோபோட் வந்து நம்ம கப்பாவை பிடிச்சிரும். நம்ம கப்பாவை பிடிச்ச ரோபோட்டோட கையை வந்து நம்ம ஷிரட்டோரியாவை முடிய வச்சு அந்த ரோபோட்டுக்கு ஒரு ஷாட்டு. நம்ம ஷிரட்டோரியும் மோமோவை பார்த்து, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. நம்ம மோமோ நாங்கள் எப்படி முன்னாடி போகிறது, இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. நம்ம செர்ப்போ வந்து சொல்லுவா, ஷிரட்டோரி சொல்கிறதும் கரெக்ட் தான், இன்னும் அவங்க மெயின் ஃபோர்ஸ் அரைவ் ஆகல, அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஏலியன்ஸ் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். இந்த ஸ்னைப்பர் ரோபோட் வேறு நம்ம மோமோவை அடிக்க வர நம்ம ஜிஜியும் கப்பாவும் நாங்கள் இருக்கோம் நீ முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கு நம்ம ஷிரட்டோரியும், நான் தான் இங்கே லீடர், நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. மற்றவங்களாம் பிளான் பியா அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம மோமோ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லடான்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு இருப்பா. அப்படியே இந்த சைடு நம்ம ஊக்குவை காட்டுறாங்க. அவனும் ஒரு வழியாக அவன் பாடிக்குள்ளே போயிடுவான். பையன் ஏஞ்சதும் சரியான டயர்டில் இருப்பான். பக்கத்துலேயே பார்த்தா நம்ம மோமோ சோறு வச்சுட்டு போயிட்டு இருப்பா. அந்த சோத்து கூட ஒரு லெட்டரும் இருக்கும், லவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊக்குவும் டர்போ ஃபார்மில் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் வெறித்தனமாக. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இங்கே நம்ம கப்பா வந்து அந்த வெட்டிக்கிளி ரோபோட்டுக்கு ரைடு விட்டுட்ருக்கான். அந்த வெட்டிக்கிளி ரோபோட்டும் சும்மா இல்லை, நம்ம கப்பா தலையில் ஸ்க்ராட்ச் போட்டுரும். அப்படியே இந்த சைடு நம்ம ஷிரட்டோரி வந்து காரெல்லாம் பறக்க விட்டுட்ருக்கான் அந்த வெட்டிக்கிளி ரோபோட் மேலே. அந்த காரெல்லாம் வெடிச்சு சதுரும். என்னடான்னு பார்த்தா அந்த பொம்மை ரோபோட் வந்து மிசைல் விட்டு எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு இருக்கும். இங்கே இன்னொரு ரோபோட் நம்ம ஷிரட்டோரியை பிடிக்க அந்த ஸ்னைப்பர் ரோபோட் வந்து ஒரு பிளாஸ்ட் விடும். அது பார்த்தா நம்ம ஷிரட்டோரி மேலே படாது. பார்த்தா நம்ம ஜிஜி தான் காப்பாற்றிருப்பான்னு நினைக்கிறேன், அவன் சி எனர்ஜியை வச்சு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம கப்பா வந்து நம்ம ஷிரட்டோரியை பிடிச்சிட்டு இருந்த ரோபோட்டுக்கு ஒரே குத்து, அந்த ரோபோட்டு பறந்துடும். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா போய் அடிக்கலான்னு போவாங்க. ஒரு சைடு இந்த பொம்மையும் அப்புறம் அந்த ஸ்னைப்பரும் வந்து நம்ம ஜிஜி அடிக்க பார்க்கும். இன்னொரு சைடு அந்த வெட்டுக்கிளியை வந்து நம்ம கப்பாவை அடிக்க பார்க்கும். நம்ம ஷிரட்டோரியும் நம்ம கப்பா அப்புறம் ஜிஜிக்கு வந்து ஆர்டர் போட்டுட்ருப்பா, இந்த மாதிரி அவங்கள இந்த சைடு வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் எஸ் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த நிறைய கை வச்சிருந்த ரோபோட் வந்து நம்ம ஷிரட்டோரியை பிடிக்க பார்க்கும். நம்ம ஷிரட்டோரி அவன் முடிய வச்சு அந்த ரோபோட்டை மம்மி ஆக்கிடுவா. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜக்கு மாதிரி இருந்த ரோபோட் வந்து நம்ம ஷிரட்டோரியை பிடிச்சிருது. இந்த ஜக்கு வந்து நம்ம ஷிரட்டோரி அதோட ஃபோர்ஸ் ஃபீல்டை ஃபஸ்ட்டு கத்திர விட்டுட்ருக்கோம். நம்ம கப்பாவும் அங்கே அடி வாங்கிட்டு இருப்பான். நம்ம ஜிஜிக்கு வந்து இங்கே அந்த பொம்மை வந்து மிஸ் ஆகிடும். கூட அந்த
கை வச்சிருந்த ரோபோட் வந்து அடிக்க வரும். இங்கே நம்ம ஜிஜியும் அத்தனை காயங்கள் வாங்கிட்டு இருக்கப்போ நம்ம மோமோ சொன்ன ஞாபகம் வரும். நம்ம மோமோ வந்து கேட்டிருப்பால உங்களோட ஸ்பெஷல் மூவுக்கு பேர் வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிஜியும் அந்த அடி வாங்குற டைம்லையும் என்னால் இது முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு காமேஹாமேயா போடுவான். அதாவது அவன் காமேஹாமேயா தான் சொல்ல வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுவான் த ஈவில் கன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவ்வளோதான் பறந்துட்டு இருந்த ஜக்குக்கு வந்து தலை செதறிடும். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இங்கே நம்ம ஜிஜி விட்ட பிளாஸ்டில் அந்த ஜக்குக்கு வந்து தலை செதறல பட் கை செதறிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஜிஜிக்கும் கையில் அடிபட்டிருக்கும். இந்த டைமில் அந்த ஸ்னைப்பர் வந்து வேலையை பார்த்து விடுது. ஸ்னைப்பர் வந்து ஒரு பிளாஸ்டோட அந்த டைமில் இந்த கை வச்சிருந்த ரோபோட் வந்து நம்ம ஜிஜியை லாக் பண்ணிடுது. அதுவும் உங்ககிட்ட நிறைய எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மொத்தமாக லாக் பண்ணி கையை எடுத்து அவனோட நெஞ்சிலே விடும். நம்ம ஜிஜி அங்கே கதறிட்டு இருப்பான். இது என்னடானா உங்ககிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியும் எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பிடிச்சி உரியும். அது எடுத்த எனர்ஜியில் அதுக்கு தலையே பிளாஸ்ட் ஆகிடும். அவ்வளோ எனர்ஜி வச்சிருப்பான் நம்ம பையன். நம்ம ஜிஜி நான் ஒருத்தனை காலி பண்ணிட்ட ஷிரட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுப்பான். அது பொறுக்காமல் இந்த எல்லா ஏலியனும் ஒரு பிளாஸ்ட் விடும். நம்ம ஜிஜியும் உங்களால் மட்டும்தான் விட முடியுமா, என்னாலையும் விட முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈவல் கன்னு சொல்லிட்டு இன்னொரு அடியை போட்டு விடுவான். அங்கே 3 பேர் பிளாஸ்டையும் ஒரு பிளாஸ்ட் தத்துட்டு இருக்கும். இந்த சைடு பீப் பீப்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த பொம்மைக்கு பார்த்தா ட்ரக்கு பறந்து வந்து ஒரே அடி ட்ரக்கு பிளாஸ்ட் ஆகிடும். பார்த்தா உள்ளே இருந்து நம்ம ஷிரட்டோரி வருவா. இந்த பொம்மை உஷாராக அதோட எலக்ட்ரிக் ஷீல்டை போட்டு விடும். நம்ம ஷிரட்டோரி என்ன பண்ணுவா, அவளோட முடியை வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி சுற்றி வச்சு நேராக போயிட்டு அந்த ஷீல்டை வச்சுட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி போனப்போ ஷாக் அடிச்சிருக்கோம்ல, ஆனால் இந்த தடவை போகிறப்ப அப்படியே உள்ளே பூந்து போயிட்டு ஒரே அடி. பொம்மை ஷாக்டு, ஷிரட்டோரி ராக்டு. அதாவது என்ன ஆயிருக்கும்னா நம்ம ஷிரட்டோரி வந்து அவளோட முடியை வந்து ஃபுல்லாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதாவது ஈரப்பதமே இல்லாமல். இப்போ தண்ணி இருந்தால் தானே கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு அப்புறம் ஷாக் அடிக்கும். ஸோ அது வந்து மாய்ஸ்சரே இல்லாமல் டீஹைட்ரேட்டடாக இருந்ததுனால இப்படி பூந்து போயிட்டு ஒரே உதை பறந்துட்டு இருந்த பொம்மை அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்க. இங்கே நம்ம ஜிஜி கத்திட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஸ்னைப்பரும் சைடில் இருந்த ஜக்கும் வந்து நம்ம ஜிஜிக்கு பிளாஸ்ட் விடும். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா கீழே பறந்துட்டு இருந்த பொம்மை அப்படியே மேலே மிசைல் அடிச்சு விட்டு நம்ம ஷிரட்டோரிக்கு சரியான அடி விழும். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம காஜி தலை கென்ட்டாவை தான் காட்டுறாங்க. அவனும் சீனுக்காக கண்ணில் ஒரு ஐ பேட்ச் கையில் கட்டு மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான். அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னடா எவனையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராணி வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டையே காணும். நம்ம மோமோ என்ன பண்ணியிருப்பா, கிராணி வந்தால் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருப்பா. இந்த கென்ட்டா பையன் என்ன பண்ணுவான், அதை அவனுக்கு எழுதி வச்சதுன்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருந்த நானோ ஸ்கின் எடுத்து பட்டுனா அதை ஒரு பைக்காக மாற்றி ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவான் காப்பாற்றுறேன்னு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது நம்ம சேனலுக்காக இன்ஸ்டா பேஜ் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டா லிங்க் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அதை கொடுத்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அதில் சில பல விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, நம்ம சாப்டருக்குள்ளே போயிடுவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன வரானா, நம்ம மோமோவும் செர்ப்பவும் வந்து அந்த பில்டிங்கை நோக்கி அதான் டெலிபோர்ட்டரை நோக்கி போய்ட்டுருக்காங்க. எதுக்குறானா நம்ம ஓக்கோவோட பந்து எதுக்குறா எடுக்கணும்னு கேட்டால் அதுதானே இப்போ அவங்களுக்கு எனர்ஜி சோர்ஸாகவே இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க போர்ட்டலை யூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்களும் யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்தா பார்த்தா அந்த பெரிய சைஸ் ரோபோட் எதிர்காலம் வந்து நின்றுருக்கும். இங்கே அது போட்டு அடிக்க நம்ம மோமோவும் பவரை யூஸ் பண்ணி அவ்வளோவா தடுப்பா. அப்புறம் பார்த்தா அந்த பிளாக் பெல்ட் வாங்கின ரோபோட்டும் சேர்ந்து வந்து போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செர்ப்போ தான் ஷீல்டு போட்டு தடுத்துட்டு இருப்பான். அப்புறம் அவனும் எவ்வளோ நாள் தான் தடுத்துட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு முக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கைஜு வந்து இவங்களை காப்பாற்ற வருது. நம்ம கைஜும் ஒரு வழியாக அந்த பெரிய ரோபோட்டை அச்சு முடிச்சுட்டு இன்விசிபிள் ஆகிட்டு இருக்கும். இவ்வளோ நேரம் இல்லாத அந்த ஃப்ரீஸா ரோபோட் திடீர்னு வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி புடின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை கொடுத்து அனுப்போம். அந்த பிளாக் பெல்ட் போட்ட ரோபோட்டும் நேராக போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து எப்படியோ நம்ம கைஜுவை வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பண்ணிடுவாங்க. நம்ம கைஜுவும் கதறிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னா அந்த ஃப்ரீஸா ரோபோட்டும் போயிட்டு நம்ம கைஜு வாய்க்குள்ளே கையை விட்டு நம்ம வமோலாவை வெளில எடுத்து ஒரு வழியாக உன்னை பிடிச்சிட்டேன், இது என்னோட சூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வமோலாவோட தலையை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கோம். வமோலாவுக்கு தலையிலேருந்து ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கோம். மோமோ ஷாக்கில் அப்பாவும் உங்கள் சைடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸா ரோபோட்டும் வாழெடுத்து நம்ம வமோலா வயிற்றுலேயே ஒரு சொருவு. அவ்வளோதான், என்ன ஆச்சுன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் தான் பார்க்கணும். அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடு முடிகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ see you guys in another video.